السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الله تعالى நம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற இந்த ஆய்வை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழகான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். நிறைய உபதேசங்கள், அதிலே ஒன்றை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒயா புனைய மகனே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பிள்ளைகளையும் நேசிப்பார்கள். சின்ன பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் அழைக்கின்ற பொழுது மகனே என்று அழைப்பார்கள். ஹஜ்ரத் அனஸ் நாயகத்திற்கு மகனா இல்லை, அவர் வேறு ஒருவருடைய மகன். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன்லாம் சின்ன பிள்ளைங்க, வாடா போடா டே அப்படின்னு கூப்பிடுறோம். நம்மளை பார்த்தாலே பிள்ளைங்க பயப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது. ஒயா புனைய அருமை மகனே என்று ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, இனிஸ்தத அன் துஸ்பிஹ வ தும்சிய வலைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லிஅஹதின் ஃபஸ்அல். மகனே, உன்னால் இப்படி வாழ முடிந்தால், காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாளும் உன்னால் இப்படி வாழ முடிந்தால், எப்படி? யாருக்கும் தீங்கை நாடாத நிலையில், யாரையும் வெறுக்காத நிலையில், யாரோடும் பகைமை கொள்ளாத நிலையிலே உன்னால் வாழ முடியுமானால் நீ அப்படி செய்து கொள். ஏன் தெரியுமா? இப்படி வாழுகிற பொழுது இந்த குணமாகிறது அஹ்வனு அலைக்க ஃபில் ஹிசாபி, கியாமத் நாளையிலே உன்னுடைய கேள்வி கணக்கை லேசாக்கி வைக்கும். அல்லாஹ் தஆலா இந்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இந்த செய்தி நீங்க கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இப்படி செஞ்சுதான் ஆகணும், இப்படி செஞ்சுதான் ஆகணும் என்று ரசூலுல்லாஹ் உத்தரவுப்படாம எப்படி சொல்றாங்க? முடிந்தால் இப்படி செய். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க அப்படி கேட்டா, நண்பர்களே, இந்த ஹதீஸ்ல நாயகம் சொல்றாங்க, யாரையுமே வெறுக்க கூடாது, யாரையுமே எதிரியா பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்படி வாழ்வது லேசு. எந்த விஷயத்துல லேசு? யார் நமக்கு தீங்கு செஞ்சதோ, தீங்கு செய்யவில்லையோ அவர்களை வெறுக்காமல் வாழலாம், அது லேசு. யாரு நமக்கு எந்த இடைஞ்சலோ செய்யலையோ அவங்கள நம்ம பகைமை பாராட்டாமல் வாழ்வது லேசு. யார் நமக்கு கேடு செய்யலையோ அவங்களுக்கு நாம கேடு செய்யாமல் வாழ்வது லேசு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? யாருக்குமே தீங்க நாடாத, அவர் உனக்கு நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும், கெட்டது செய்தவனை வெறுக்காமல் வாழ்வது கஷ்டம். நமக்கு துரோகம் செய்யக்கூடியவனை பகைமை பாராட்டாமல் வாழ்வது கஷ்டம். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி வாழ முடிந்தால் வாழ்வது. அப்படி வாழ்ந்தா அவனுக்கு என்ன கிடைக்கும்? கியாமத் நாளையில் அல்லாஹ் கேள்வி கணக்கு லேசாகும். நண்பர்களே, நம்முடைய கேள்வி கணக்கு லேசாகும். அதுக்காக வேண்டியாவது இந்த சிரமமான குணத்தை நம்ம பெற்றாகணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஏன்னு சொன்னா, நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட கேள்வி கணக்குன்னு அல்லாஹ் கேட்க ஆரம்பிச்சா பதில் சொல்ல முடியுமா? ரெண்டாவது, அல்லாஹ்க்கு முன்னாடியே நிற்க முடியாது. ஒரு பாவி எப்படி நிற்க முடியும்? நம்ம சின்ன வயசுல இருந்து இதுவரையிலும் பார்த்த விஷயங்களை எல்லாம் நினைத்து பாருங்கள், பேசிய பாவங்களை எல்லாம் நினைத்து பாருங்கள், காதால் கேட்ட பாவங்களை எல்லாம் மனக்கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள், கையால் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து பாருங்கள், செஞ்ச காரியங்களை எல்லாம் நினைத்து பாருங்கள், செய்த அநியாயங்களை எல்லாம் எண்ணி பாருங்கள். எத்தனை பார்க்க கூடாதவற்றை பார்த்திருக்கிறோம், செய்யக்கூடாதவற்றை எத்தனை காரியங்களை இன்றைக்கு வரையிலும் செய்து வருகிறோம். இப்படி பதில் சொல்ல முடியும். அப்ப அல்லாஹ் தஆலா கேள்விக்கு எனக்கு லேசாக்கி விட்டால்தான் நாம எல்லாம் சொர்க்கம் போக முடியும். அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நம்ம கஷ்டப்பட்டு பெற வேண்டிய ஒரு குணம், யாரையும் எதிரியாக பார்க்க கூடாது,
யாரையும் வெறுக்கக்கூடாது, யாருக்கும் எந்த கேட்டையும் நாம் நாடக்கூடாது. இதுதான் நபியின் குணம், இதுதான் நபியினுடைய சஹாபாக்களுடைய குணமாக இருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைவீதிக்கு வராங்க. இதற்காக பொருட்களை வாங்குவதற்காக வராங்க. சஹாபாக்கெல்லாம் தலப்பா கட்டியிருப்பாங்க. அவங்க பெரிய தலப்பா கட்டியிருந்தாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்க காசை எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா தலப்பால சொருகி வச்சிருப்பாங்க. தலப்பா பெரிய தலப்பாவா இருக்கும். தலப்பாக்குள்ளதான் காசை சொருகி வச்சிருப்பாங்க. வந்தாங்க, வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கினாங்க. காசு கொடுக்கணும் வியாபாரிக்கு, கடைக்காரனுக்கு. காசு கொடுப்பதற்காக பபத்தாக பொருட்களை வாங்கிவிட்டு சும்மா தலப தராகின காசை தேடுறாங்க. காசு எங்க இருந்துச்சு? ஒகானத்து இமாமத்தி தலப்பாக்குள்ள காசு இருந்துச்சு. காசை தேடுறாங்க. அது அல்லது தலப்பா அதிர்ந்துருக்கு. தலப்பா முழுக்க அதிரல, கொஞ்சம் அதிர்ந்துருக்கு. சஹாபாக்கள் அப்பாக்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே மூழ்கிய மக்கள், யாரையும் தப்பான கண் கொண்டு பார்க்காத மக்கள், எல்லோரும் வெறுத்ததெல்லாம் பாடு என்று நினைக்கக்கூடிய சீதேவிகள் சஹாபா. அவங்க எவ்வளவு அப்பாவித்தனமா வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, கூட்டத்துல யாரோ ஒரு ஆளு தலப்பாக நிறுவ ஆளுக்கு காசை எடுத்திருக்கிறார். அது கூட அவங்க பார்க்கறாங்க, காசை காணும். அவன் காசு கேட்கிற கடைக்காரன். கூட இருந்த நண்பர்கள், கூட இருந்த மக்கள்லாம் காசை திருடி சென்றானே திருடன், அந்த திருடனை கூட இருந்த மக்கள்லாம் தவித்தாங்க. இப்படி பண்ணிட்டானே, அல்லாஹும் மக்கள் எந்த சாலிக்கு அல்லது அகதா, இந்த சஹாபியுடைய காசை அநியாயமாக திருடி சென்ற அவனுடைய கையை அல்லாவே நீ துண்டித்திருக்கிறது. காசை களவான நாசமா போகணும்னு சொல்லி கூட இருந்த ஆட்களெல்லாம் திருடியவனை திட்டிய பொழுது, சபித்த பொழுது அவன் போயிட்டான் திறந்தாங்க. சபித்த பொழுது இந்த சஹாப் இவங்க தான் திட்டணும். இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் இருக்கக்கூடாது, யாரையும் எதிரியாக பார்க்கக்கூடாது. அந்த அந்த ஹதீஸுக்கு தோன்றுவாங்க. அவங்க சொன்னாங்க, யாரும் திட்டாதீங்க, காசு போயிடுச்சு, போன காசு திட்டினா திரும்ப வருமா, திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துவா செஞ்சாங்க. இதுதாங்க சஹாபாக்கள். யாருக்கு துவா? யாரு காசை களவாடிட்டு போனானோ, யாரு காசை திருடிட்டு போனானோ அவனுக்கு துவா செஞ்சாங்க. அழகான துவா. அல்லாஹும்ம அல்லாஹ் இன்கான ஹம்லுஹு அலா அஹ்லிஹா ஹாஜத்தன் ஃபபாரிக் லஹு ஃபீஹா. யா அல்லாஹ், இந்த காசை திருடியவர் ஒரு ஏழையாக இருந்து, ஒரு கஷ்டப்பட்டவனாக இருந்து, ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி அவன் காசை திருடி இருந்தா, யா அல்லாஹ், என் காசை கொண்டு அவன் எந்த பொருளை வாங்கினாலும் அவனுக்கு பரக்கத்து செய். திருடியவன் திருடும் நோக்கத்தில் திருடாமல், ஏழ்மை கஷ்டம் தாங்க முடியல, அவனுக்கு ஏதோ ஒரு தேவை, என் காசை களவாண்டிதான் அவன் வாங்க போயிருக்கிறானா, என் காசை கொண்டு அவன் ஏதாவது ஒன்றை வாங்கினாலோ, ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாலோ அவனுக்கு பரக்கத்து. அதுக்கடுத்து சொன்னாங்க, யா அல்லாஹ், திருடிய அந்த மனிதன் அவனுக்கு காசு தான் நோக்கம் இல்லை, நல்ல காசு இருக்குது, திருடணும், திருடி காசு சேர்ப்பதுதான் அவனுக்கு வேலை. இப்படி திருடும் நோக்கத்தில், தேவைக்காக அல்லாமல், ஏழ்மையின் காரணத்திற்காக அல்லாமல், திருடி காசு சேர்க்கும் நோக்கத்திலே அல்லது ஏதாவது ஒரு பாவத்தை செய்யும் நோக்கத்திலே அவன் இந்த காசை திருடி இருந்தால், யா அல்லாஹ், இந்த திருட்டையே அவன் வாழ்க்கையினுடைய கடைசி திருட்டாக ஆக்கு. என் காசை திருடியவனுக்கு இதாயத்தை கொடு, இனிமே அவன் திருடக்கூடாது. எவ்வளவு அருமையான துவா நண்பர்கள். இதுதான் சஹாபாக்களுடைய அல்லாஹ்வுத்தாலா இந்த குணத்தை நமக்கு நசீபாக்கி தருவானா. கடைசியா ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம சில பேரை பார்த்துருக்கோம், அவங்கள பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஒரு ஆளுக்கு தீங்கு செய்யறோம், அவரை நமக்கு தீங்கு செஞ்சா ஆச்சரியம் இல்லை, அது ஆச்சரியமா. ஒரு ஆளுக்கு தீங்கு பண்றோம், பதிலுக்கு தீங்கு பண்றோம், ஆச்சரியம் இல்லை.
ஒரு ஆளை எதிர்க்கிறோம், பதிலுக்கு எதிர்க்கிறோம், ஆச்சரியம் இல்லை. சில பேர் இருப்பான் மட்டமான குணம், அல்ல அந்த குணத்துல இருந்து தந்திருக்கிறார், இழிவான குணம். அவனுக்கு நம்ம நல்லதுதான் செய்வோம், நல்லது மட்டும்தான் செய்வோம், ஆனா அவன் நமக்கு தீங்கு செய்யும். இது ஆச்சரியம் இல்லையா? எவ்வளவு மோசமான சில பேர் இருப்பான், அவன் விஷயத்துல நம்ம தலையிடவே மாட்டோம், நம்ம விஷயத்துல அநியாயமா தலையிடுவோம். நம்ம அவனுக்கு கேடு செய்யவே மாட்டோம், அவன் நமக்கு கேடு மட்டும்தான் செய்வான். சம்பந்தமே இல்லாம நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவனுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவையில்லாம நம்ம பேசுறாங்க, தேவையில்லாம அநியாயம் பண்றாங்க, இல்லாத கொள்ளாத சொல்றாங்க. இது இழிவான குணம். இந்த குணம் கூட சொன்னாங்க, ஒமன் கால தீ முக்மினின் மால் லைசத்திற்கு, ஒரு மூமினின் மீது, ஒரு முஸ்லிமின் மீது, சகோதர முஸ்லிமின் மீது குரோதம் கொண்டு, அந்த குரோதத்தின் காரணமாக அந்த முஸ்லிமிடத்திலே இல்லாத ஒன்றை யார் சொல்லுகிறானோ அல்லாஹ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தேவையில்லாம பேசுனதுல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அஸ்கன உருவாகும் அல்லாஹு தஆலா கியாமத் நாளையிலே அவனை தங்க செய்வான். ரதகத்தல் கபால், நரகத்திலே ரதகத்தல் கபால் என்ற ஒரு இடம் உண்டு நரகத்தில். அது என்ன இடம்? கோடிக்கணக்கான கணக்கில் அடங்காத நரகவாசிகளுடைய கீழ்த்தலங்கள் ஓடக்கூடிய ஒரு ஆறு. கீழ் நாட்கள் தாங்க முடியும், நம்ம உடம்புல அல்லா பாதாது. ஒரு மனுஷன் உடம்புல கீழ்ச்சலம் கொஞ்சமான வந்தா அவனுடைய கீழ்ச்சலத்தை அவனால தாங்க முடியும். நரகத்தில் எத்தனை கோடி மக்கள் கணக்கு கிடையாது. நரகவாசிகளுடைய கீழ்ச்சலம் ஆறு போல் பெருக்கெடுத்து போடுமா, அங்க கொண்டு அல்லா போடுவோம். யார தேவையில்லாம பேசுனாங்க, குரோதத்தின் காரணமாக இல்லாத பொல்லாத சொல்லி அவன் மனசை நோகடிச்சாங்க, அல்லாஹ் உள்ளாலா இப்படிப்பட்ட ஆளுகளை கொண்டு அங்க தங்க வச்சிருவான். அரசு பண்ணி அல்லா வச்சிருவான். எப்போ வெளியே வருவான் அது அத்தா எப்போது இம்மா கால செய்தி, அவன் சொன்ன அந்த அந்த பாவமான பேச்சுக்களை விட்டு, அவன் பேசிய அந்த பாவமான பேச்சுக்களை விட்டு, அவன் செஞ்ச அந்த பாவத்தை விட்டு வெளியேறும் வரையிலும் அல்லாஹ் வச்சிருவான். எப்படி வெளியேற முடியும்? ரெண்டுல ஒண்ணு நடக்கணும். ஒண்ணு, அவன் யாரை பத்தி பேசினானோ அவன் வந்து மன்னிக்கணும். ஐயோ பாவம் அல்லாது அவனை விட்டுடு, நான் மன்னிச்சரமான்னு சொல்லி சம்பந்தப்பட்டவன் வந்து மன்னிக்கணும். ஒண்ணு அது நடக்கும். அல்லது செஞ்ச பாவத்துக்கு 100% தண்டனையை பெற்று முடிக்கணும். ஒண்ணு சம்பந்தப்பட்டவன் மன்னிக்கணும், அல்லது தண்டனையே பெற்று முடிக்கணும். அதுவரை அந்த நரகத்திற்கு வெளியேற முடியாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குணத்தை நமக்கு தந்து விடாமல் எல்லோரையும் நேசிக்க, யாரையும் எதிரியாக பார்க்காத தங்க குணத்தை, நம்முடைய நாயகத்தின் குணத்தை, சஹாபாக்களுடைய குணத்தை, நாதாக்கள் குணத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக. இப்னு மஸ்ஊத் அவர்களை பற்றிய அந்த குறிப்பு யஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபில் வருகிறது. கடைசியாக சொன்ன இந்த ஹதீஸ் ஹாக்கிம் இந்த கிதாபில் வருகிறது. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.